நீ எதுக்குமா தயங்குத? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் மருதமுத்து சரின்னு கேட்டுட்டு போயிட்டான்னு சொன்னல, அது பொய் துளசி. நான் நினைச்சேமா, நான் நினைச்சேன் நீ போய் தான் சொல்லுதேன்னு நினைச்சேன். உண்மை என்னன்னா, உன்னை எப்படியாவது பாத்துட்டு போவன்னு சொல்லி என்னையும் செந்தலையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். கதவை சாத்துனானா? நாங்க 2 பேரும் கதவை தட்டியும் திறக்கவே இல்ல பயப்புள்ள. வீட்டுக்குள்ள போய் உன்னை எல்லா இடத்துலயும் தேடி பாத்திருக்கான். அப்புறம் என்ன தெரியுமாச்சு? கேள கதைய. நம்ம உமா இருக்கால, உமா. ஆமா. நீ கும்பிடுற சிறுவாபுரி முருகன் தாண்டி உமாவை சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சு நம்மள பெரிய இக்கட்ல இருந்து காப்பாத்தி விட்டுருக்காரு. ஏம்மா, உமா மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்மா. ஏம்மா, நான் உமாவை ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. சரி சரி. அம்மா, நான் உன்னையும் தம்பியையும் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுதேம்மா. உங்க 2 பேரையும் மட்டும் இல்லம்மா, உமாவை பிரிஞ்சும் ரொம்ப கஷ்டப்படுதேம்மா. நீ உமா கிட்ட சொல்லிடு. சரி சரி. அம்மா, அப்புறம் அவளையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். பாவம்ல அவ. சரி துளசி, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன? அம்மா, எனக்கு என்னம்மா பயம்? என் பக்கத்துல ஈஸ்வரி அக்கா இருக்காகம்மா. நீங்க தான் அங்க கவனமா இருக்கணும், பாத்துக்கோங்க. சரி சரிடி, நாங்களும் பத்திரமா இருந்துக்கிறோம். வச்சுட்டுமா? சரிம்மா, வச்சிருமா. சிறுவாபுரி முருகா, இன்னைக்கு சின்னையாவும் சரி மத்தவங்களும் சரி எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீதான்ப்பா கூட இருந்து என்னைய காப்பாத்தணும். இந்த வீட்ல இருக்கிற அத்தை அபி எல்லாரையும் காப்பாத்தணும். நீ எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிருப்பா. உன்னையதான் நம்பி இருக்கேன் சிறுவாபுரி முருகா. ஃபோன் பண்ணிருக்காங்களான்னு பாப்போம். என்ன ஆச்சு? ஈஸ்வரி அக்கா இன்னும் ஃபோனே பண்ணலையே. ஒருவேளை அவங்க இன்னைக்கு போனாங்களா இல்லையா? ஒண்ணுமே புரியலையே. வெளியே போய் பார்க்கலாம். ஐயோ, அபி இருக்காங்களே, அக்காவும் வீட்ல இருக்காங்க. இந்த நேரத்துல அபி நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ, ஒருவேளை அக்கா நம்ம கிட்ட சொல்லாமலே கிளம்பி போயிட்டாங்களோ? அக்காவுக்கு போனை போட்டு கேட்கலாம். நம்ம கிட்டதான் பெரிய போன் இருக்கே. ஈசு போன் இது. ஓ, போனை இங்கே வச்சுட்டு போயிட்டாளா? அவன் நம்ம அம்மாவை பார்க்க போயிருக்காள. போன் அடிச்சுட்டே இருக்குது, யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஏதாவது முக்கியமான போனை ஆபீஸ்ல இருந்து வந்திருந்ததுன்னா யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோம்.